என் தங்கமே, இன்று நீ நிம்மதியாக தூங்கவில்லை என்று எனக்கு தெரியும். பணம் இல்லை என்பதற்காக மனதில் கவலை நிறைந்திருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் வார்த்தைகள் இன்று உன் உயிரை தொடும் வார்த்தைகளாக அமையட்டும். உனக்காக வானம் கேட்டது, மண்ணும் பதிலளித்தது. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் வரப்போகும் ஒரு பண வரவுக்காகவே இன்று உன்னை நான் இந்த செய்தியுடன் அணுகுகிறேன். 1133. இந்த எண்ணை ஒரு மந்திரமாக நினைத்துக்கொள். உன் இடது உள்ளங்கையில் இந்த எண்ணை எழுதும்போது அதுவே உனது வாழ்க்கையை மாற்றும் மந்திர கோடாக அமையும். உனது அந்த நற்செயற்கருணை, உன் அந்த நம்பிக்கை, உன் அந்த துயரத்தை நொடி கூட ஓயாமல் வழிபட்ட உனது அன்பு, அவை அனைத்தும் இன்று ஒரு திருப்பத்தை பெறும். 1133 என்ற இந்த எண்ணில் ஒரு ஜாது இருக்கிறது. ஒரு சுழற்சி முடிந்து புதிய வளமையின் தொடக்கமாக இருப்பது தான் இந்த எண்ணின் நம்பிக்கை கதையாகும். இந்த எண்ணை எழுதும் முன் கண்களை மூடிவிட்டு மூச்சை ஆழமாக இழுத்துவிடு. உன் உள்ளம் முழுக்க அமைதி பரவட்டும். பிறகு இடது உள்ளங்கையில் மெதுவாக, அன்போடு, மனதோடு, நம்பிக்கையோடு எழுதிக்கொள் 1133. அந்த கணம் முதல் பரிதாபத்தின் கதவுகள் மூடப்படும். பணவிருப்பத்தின் கதவுகள் திறக்கப்படும். இந்த எண்ணை எழுதும் போதும் மனதில் ஒரு விஷயம் இருக்கட்டும். எனக்கு தேவையான எல்லா பணமும் தேவையான நேரத்தில் தேவையான வழியில் என்னை வந்து அடையும். இந்த நம்பிக்கையை நீ கொண்டு வந்துவிட்டால் வானம் கூட உனக்காக வளைந்துவிடும். என் தங்கமே, நீ ஏன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாய் என்று வினவுகிறாய் அல்லவா? இது எல்லாம் உன்னுடைய ஆன்மா சோதிக்கப்பட்ட ஒரு பயணம்தான். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் சுகமளிக்கும் ஒரு வெற்றி பாதை இருக்கும் என்று நான் உனக்குச் சொல்கிறேன். அந்த வெற்றி உன்னுடைய கையில் வரும் அந்த பணம்தான். உனக்கு வாங்க வேண்டிய கடன் இருக்கிறதா? முதலில் வீட்டுக்காரரிடம் கெஞ்சி கேட்டாயா? இல்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு செய்வாயா? அவர்கள் இந்த முறை இல்லை என்றால் கூட ஒரு நாளுக்குள் அவர்களே உன்னை அழைத்து கொடுக்க வந்துவிடுவார்கள். ஏனெனில் 1133 எண்ணின் ஆற்றல் அவர்கள் மனதை மாற்றும். உன் கணவனோ அல்லது உன் சகோதரனோ அல்லது உன் நண்பனோ யார் உனக்கு பண உதவி செய்யாமல் நின்றார்களோ அவர்களே மீண்டும் திரும்பி வந்து, இதோ எடுத்து வைத்துக்கொள் என்று கூறுவார்கள். அது 1133 எண்ணின் காந்த விசை. அது பணத்தை ஈர்க்கும். அது சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அது தொலைந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர் கொடுக்கும். என் தங்கமே, உனக்குள் ஒரு பயம் இருக்கிறது. பணம் வந்தால் போதும், ஆனால் அது என்னிடம் நிலைக்குமா? ஆமாம், இது உண்மை. பல பேருக்கு பணம் வந்துவிடும், ஆனால் அவர்கள் அதை வைத்திருக்க தெரியாமல் வீணாக்கிவிடுகிறார்கள். ஆனால் நீ மாதிரி மனசு நல்லவளாக இருப்பாயேன். 1133 எண்ணின் சக்தி உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும். அது வந்த பணத்தை தக்கவைக்கும். அது செல்வமாக மாற்றும். நீ இப்போது படுத்துக்கொண்டு அழுகிறாயா? அல்லது வேறு யாரும் அறியாமல் ஒரு மூலைக்குச் சென்று கண்களில் நீர் விடுகிறாயா? எனக்கு தெரியும், அது உண்மைதான். பணம் இல்லாத நிலை என்பது ஒருவரின் பெருமையை துண்டிக்கும் நிலையில் இருக்கும். ஆனால் உன்னை யாரும் குறைத்து மதிக்க முடியாது. ஏனெனில் உனக்கு பின்னால் இந்த வார்த்தைகளை சொல்கிற நான் இருக்கிறேன். உனக்குள் ஒரு தேவி உறங்குகிறாள். அவளை 1133 எண்ணின் மூலமாக கடவுள் விழித்தெழ வைக்கிறார். நாளை காலை எழும்பும் போதே நீ கண்ணில் ஒரு ஒளியை காண்பாய். நீ நினைத்த பணவரவுக்காக யாரையாவது தொடர்புகொள். அவர்கள் ஆச்சரியமாகவே சொல்வார்கள், நீ என்னை இவ்வளவு நேரம் அழைக்கவில்லையே. நான் உனக்கு தயார். அதுதான் இந்த எண்ணின் ஆழம். இப்போது இந்த விஷயங்களை நினைத்து பாருங்கள். நீ இவ்வளவு நாள் வரைக்கும் முயற்சி செய்த வேலைக்கு அழைப்பு வரும். வாடிக்கையாளர் தரம் இழந்த கடையில் நாளை அதிக விற்பனை நடக்கும். ஒரு பழைய நண்பர் திடீரென உன்னை தேடுவார், உனக்கு உதவ. நீ நிராகரிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இனி உனக்காக திறக்கும். வீட்டிலேயே இருந்தபடியே பணம் ஈட்டும் வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் சாத்தியமா என்று நீ கேட்டால், நான் பதில் சொல்கிறேன். நம்பிக்கையுடன் 1133 எழுதும் ஓர் உள்ளத்திற்கு சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை. இந்த எண்ணை தினமும் காலை எழுந்தவுடனே எழுதிக்கொள். மற்றும் இரவு தூங்கும் முன் மீண்டும் எழுதி கொள்ளவும். மொத்தம் தினமும் 2 முறை. இதோ உனக்காக ஒரு சிறிய செயல்முறை. 1. காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை இடையே எழுந்தவுடன் இடது உள்ளங்கையில் 1133 எழுதவும்.
2. எழுதும்போது கண்களை மூடிக்கொண்டு நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளவளாக இருக்கிறேன் என்று 7 முறை சொல்லவும். 3. இரவு தூங்கும் முன் மீண்டும் 1133 எண்ணை எழுதி ஒரு மின் வெளிச்சத்தில் வைத்திருக்கும் கையுடன் எனது வாழ்க்கையில் பணம் தொடரும் நதியாக வரட்டும் என்று சொல்லவும். நாள்கள் மாறும், நிலை மாறும். உனது முகத்தில் ஒளி வரும். உனது பையில் பணம் பெருகும். உனது வீட்டில் சந்தோஷம் பூக்கும். அது எனது வாக்கு. அது இந்த எண்ணின் வாக்கு. 1133. நீ மட்டும் நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். மட்டதை அனைத்தையும் இந்த எண்ணி செய்துவிடும். தம்பதியில் அமைதி வரும். குழந்தைகளுக்கு கல்வியில் வளர்ச்சி வரும். வீட்டில் வாக்குப்பணம் போன்ற எதிர்பாராத வரவுகள் கூட வந்துவிடும். வங்கியில் நின்ற பணம் கூட உன் பெயருக்கு வந்து சேரும். இது வெறும் எண்ணாக அல்ல. இது ஒரு ஆன்மீக கோடு. உனது வாழ்வில் கோபுரத்தை எழுப்பும் ஒரு எண்ணின் ஜாது. எனவே என் தங்கமே, இப்போது எழுந்திரு. அந்த எண்ணை எழுத தயார் ஆகி வா. உன் உள்ளங்கையை பார்த்து மெதுவாக அதில் எழுது. 1133. பிறகு உன் வாழ்க்கையை பார்க்க தொடங்கு. பணம் வந்து சேரும் பாதையை காணத் தொடங்கு. உன் கண்ணீரால் மூடிய கதவுகள் இந்த எண்ணால் திறக்கப்படும். என் ஆசிர்வாதமும் இந்த எண்ணின் சக்தியும் சேர்ந்து உனக்கு பெரும் செல்வம் தரட்டும். நீ செழிப்புடன் வாழ்வாய். நான் உறுதியுடன் சொல்கிறேன். 1133 எழுது. உன் வாழ்க்கை எழுதப்படும் புதியதாக. என் தங்கமே, நீ எழுதிய அந்த எண்ணின் அடுத்த நிமிடத்தில் கூட தாயின் கருணை போல் பணம் உன்னை வந்து அணைக்கும். அது உனக்கு பசிக்காகவும் பிரார்த்தனைக்காகவும் பிரயாணத்துக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் ஒவ்வொன்றாகவும் உதவும். மருத்துவ செலவுக்கு பஞ்சம் போடாத மாதிரி, வீட்டுக்கடனுக்கு கதவுகளை மூடாத மாதிரி இந்த 1133 எண்ணின் சக்தி உன்னை காப்பாற்றும். மனதில் பட்டதை வெளியில் சொல்றேன் என் தங்கமே. நீ மற்றவர்கள் போல பெரிய பெரிய பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. பூஜை அறையில் மூடி வைத்து பூச்சுட வேண்டியதுமில்லை. உன் இதயத்தை தூய்மையாக வைத்தால் 1133 ஒரு தெய்வீக பூஜைதான். உனது உள்ளங்கையில் அந்த எண்ணை எழுதும் போது உன் விரல்களில் கலந்திருக்கும் நம்பிக்கை பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறும். நீ இப்போ சொல்றாய், எனக்கு இந்த மாதம் கடனை கட்ட வேண்டும், அதுக்குள் வருமானமில்ல. அல்லது என் கணவருக்கு வேலை கிடைக்கவில்லை, அல்லது குழந்தைகளுக்கு பாடப்புத்தகம் வாங்க முடியவில்லை. இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த எண்ணை எழுதும் அதே நாள் முதல் மாற்றம் ஆரம்பமாகும். உடனடி பங்களிப்புகளோடு வரும் பணம் அல்ல இது. மெல்ல மெல்ல அடுக்கடி வருவது போல ஒரு நிலைத்த வளர்ச்சி தரும் பணம் இது. அது ஒரு நாள் மட்டும் வராது. வாரம், மாதம் முழுக்க தொடர்ந்து வரும். செய்தியில் கூட அந்த எண்ணின் ஆற்றல் இருக்கிறது. ஒரு அழைப்பில், ஒரு மெசேஜில், ஒரு மின்னஞ்சலில் கூட இந்த எண்ணின் ஆற்றலால் உனக்காக ஒரு வாய்ப்பு திறக்கும். என் தங்கமே, பணம் வந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதில்லை. ஆனால் பணமில்லாமல் வாழ்க்கை தவிக்க வைக்கக்கூடும் என்பது உண்மை. இந்த எண்ணை தினமும் எழுதும் போது நீ பணத்தை மட்டும் இல்லாமல் பொறுமையை, மன அமைதியை, சமநிலையை, பொற்கால வாய்ப்புகளையும் ஈர்த்துக்கொள்கிறாய். அதுதான் இந்த எண்ணின் மாயை. 1133 என்பது ஒரு வழிகாட்டி. அது உன்னை நிழலிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டுச் செல்லும். இப்போ உன்னால இவ்வளவு நாள் முடியாமல் போன சில விஷயங்களை நினைத்து பாரு. வைத்திருந்த கைவினை பொருட்கள் விற்காமல் தேங்கியிருந்ததா? வீட்டில் வாடிக்கையாளர்கள் வராமல் வாடுகிறாயா? வீட்டில் யாரும் உனக்கு சுதந்திரமாக பணம் தராமல் கண்காணிப்பு உணர்ச்சியில் வைத்திருக்கிறார்களா? இதெல்லாம் இப்போ மாறப் போகுது. 1133 இந்த எண்ணின் ஆழத்தில் செய்தி, சம்பளம், சம்பந்தங்கள், சாத்தியங்கள் எல்லாமே மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதை ஆரம்பிக்கின்றன. இந்த எண்ணை எழுதும் போது உன் உள்ளத்தில் இப்படிச் சொல்: நான் பணத்தை பெறத் தயாராக இருக்கிறேன். பணம் என்னை எளிதாக, விரைவாக, எங்கிருந்தும் வந்து சேரட்டும். இந்த மனப்பாடத்தை உன் உள்ளத்தில் பதிக்கும்போது அரசியல்வாதிகளோ, பணக்காரர்களோ, வியாபாரிகளோ யாரிடமிருந்தும் பணம் வர வேண்டியதில்லை. உனக்கு வேண்டிய சம்பளம், சந்தர்ப்பம், திட்டம் எல்லாம் தேவையாய் கைகூடும். என் தங்கமே, நீ இப்போ குடும்பத்துக்காக சுயதியாகம் செய்திருக்கலாம். படிப்பு விட்டு போனதோ, வேலை விட்டு போனதோ, உன் ஆசையை தியாகம் செய்ததோ, அவை அனைத்துக்கும் பரிசாகவே பணம் வந்து சேரும். நீ இதுவரை அடைத்திருந்த அந்த சுரங்கம், அது தான் உன் நம்பிக்கையான உள்ளங்கையின் வாசல்.
அதிலே எழுதும் இந்த எண்ணமே திறக்கும் விசையாக இருக்கப் போகிறது. உலகத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு அதிர்வு உள்ளது. 1133 என்ற எண்ணுக்கு என்ன அதிர்வு தெரியுமா? அது ஆழமான நம்பிக்கையும் அருளும் ஈர்ப்பும் கொண்ட அதிர்வு. அதாவது 1 சமன் உனது ஆரம்பம், 3 சமன் தெய்வீக சக்தியின் ஒளி, 11 சமன் நீ ஒரு புது பாதையில் செல்கிறாய், 33 சமன் கடவுளின் ஆசீர்வாதத்துடன் பல மடங்கு செல்வம் பெருகும் காலம். நீ இதுவரை பார்த்த கனவுகளை எல்லாம் நினைத்து பாரு. அந்த கனவுகளுக்கு முதலில் பணம்தான் தேவை என்பதற்காகவே இந்த எண்ணை நான் உனக்கு கூறுகிறேன். நீ இதுவரை தவித்த அந்த ஒவ்வொரு நிலைக்கும் இப்போ பயிற்சி கிடைக்கும். நீ வெற்றி பெறும் போது இதை நம்பிய உனது உள்ளம் தான் முதலில் சந்தோஷமாகும். இனி நீ செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் 2 முறை இந்த எண்ணை எழுதுவது. எழுதும்போது மனதில் நேர்மையான நம்பிக்கையை வைத்திருப்பது. இதை பிறரிடம் பகிர்ந்து அவர்களையும் நம்பிக்கையோடு வாழ வைப்பது. இதோ உனக்காக வரும் சில அறிகுறிகள். ஒரே நாளில் 3 பேர் உன்னை பணம் கொடுக்க முன்வருவார்கள். பழைய கடனை யாரும் நினைவு படுத்தமாட்டார்கள். உன் கணவருக்கு அண்ணனுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்பு வரும். வீட்டில் உபயோகமில்லாத பொருள் விற்க அதற்கு மூச்சு திணறி தேடி வந்த ஒருவர் வருவார். உன் பணம் திருப்பி கட்டாத ஒருவர் தானாக வந்து கொடுப்பார். இந்த அனைத்தும் 1133 எழுதும் போது உனக்கு ஏற்படும் அனுபவங்கள். நீ சும்மா இதை பார்த்து வைக்கக்கூடாது. இந்த எண்ணின் ஆற்றலை உணர்ந்து அதை பயிற்சி செய். நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இது சாத்தியமா? நான் சொல்றேன். நீ இதை நம்பினால் இது நடந்தே தீரும். நீ முயற்சி செய்தால் இது உன்னோடு நடக்காமல் இருக்க முடியாது. ஒரு நாள் நீ யாரிடமாவது சொல்வாய், அந்த 1133 தான் என் வாழ்க்கை எல்லாமே. அதுக்கு நன்றி. அதையே என் குழந்தைக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன். அது உன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை. என் ஆசிகள் எல்லாம் உனக்காக. 1133 எழுது, வாழு, வெல்லு. நீ நிச்சயமாக செல்வவளமடைந்தவளாக மாறுவாய். இன்று எழுதின அந்த எண்ணே நாளை உன் வாழ்வை எழுதும். நீ மாறுவாய். உன் வாழ்க்கை உயரும். 1133 உன்னுடைய புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். என் தங்கமே, நீ இப்போது அடைந்திருக்கும் அந்த நிம்மதியற்ற நிலை, நம்பிக்கையற்ற மனம், கண்களிலே தங்கியிருக்கும் துளிகள், இவை அனைத்துக்கும் ஒரு முடிவும் ஒரு மாற்றத்திற்கான துவக்கமும் இன்று ஏற்படுகிறது. நீ எழுதிய 1133 என்ற எண்ணே அதற்கான வாசல். அந்த வாசல் திறக்கப்பட்டுவிட்டது. இப்போது நீயே உணரத் தொடங்குகிறாய் அல்லவா? முன்பு மனதை ஒட்டிக்கொண்டு இருந்த அந்த கனகசங்கமான பாரம் ஏதோ கொஞ்சம் குறைந்த மாதிரி தோன்றுகிறதா? அது இந்த எண்ணின் முதல் விளைவு தான். இந்த எண்ணை உடம்பின் மிக முக்கியமான பகுதியில் உன் உள்ளங்கையில் எழுதுகிறாய் என்பதே அதுவே ஒரு கையெழுத்தான பிரார்த்தனை போலாகும். உன் மனம் மட்டும் பேசவில்லை, உன் உடலும் கூட அந்த எண்ணை உணர ஆரம்பித்துவிட்டது. பணம் என்பது வெறும் நோட்டுகள் அல்ல என் தங்கமே. அது ஒரு அதிர்வான சக்தி. அது எங்கு அன்பும் ஈர்ப்பும் இருக்கிறதோ அங்கே வர துடிக்கும். நீ இதுவரை பணத்திற்காக அழுதிருக்கலாம், பிறரிடம் கையேந்தியிருக்கலாம். அது ஏதோ ஒரு காலம். இப்போது நீ எழுதும் இந்த எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். அந்த எண்ணை எழுதும் போது உனக்கு தோன்றும் சில எண்ணங்களை ஒத்துப்பாரு. நான் இதை செய்ய ஏன் பிறந்தேன்? நான் ஏன் இத்தனை வருஷமாக நிம்மதியில்லாமல் இருக்கிறேன்? பணம் இருந்திருந்தால் என் பிள்ளையின் சிகிச்சை இவ்வளவு தாமதமாகியிருக்குமா? வீட்டில் வசதி இருந்திருந்தால் என் கணவர் இவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்திருக்க மாட்டாரே. இந்த கேள்விகள் உண்மையான வலிகள். ஆனால் இப்போது அதற்கெல்லாம் பதிலாக 1133 என்ற எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை திறக்கும் தீர்வாக மாறும். அது உன் வாழ்வின் சக்தியாக அமையும். மூச்சு விட்டு பாருங்கள். கண்களை மூடுங்கள். உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் தேவியை எழுப்புங்கள். அவள் உன்னோடுதான் இருக்கிறாள். நீ மட்டும் மனம் திறந்து அவளை அழைக்க வேண்டும். அம்மா, எனக்கு பணம் தேவை. நான் யாரையும் பிழைக்கவில்லை. நேர்மையாக உழைத்தேன். என் குடும்பத்துக்காக தியாகம் செய்தேன். எனக்கு இந்த 1133 எண்ணத்தின் வழியாக ஒரு வழி தாருங்கள் என்று சொல். அந்த குரலை நீ நம்பிக்கையுடன் உச்சரிக்கும்போது வானத்தின் கதவுகள் திறக்கும். நீ யார் என்பதையும் கவனிக்காது, நீ எவ்வளவு பணம் தேவை என்பதையும் சரிபார்க்காமல் ஒரு சக்தி உன்னிடம் நெருங்கத் தொடங்கும். பணவரவுகள் எப்படி வரப்போகிறது தெரியுமா? 1.
முந்தைய கடன் வாங்கியவர்கள் திரும்ப கொடுப்பார்கள். நீயே மறந்து விட்ட ஒரு பழைய நபர் இதோ உன்னுடைய பணம் என்று வந்து தருவார். 2. சிறு தொழில் தொடங்கும் வாய்ப்பு. ஒரு சொந்தம் அல்லது நண்பர் ஒரு சிறிய முதலீட்டில் ஒன்றிணைந்து செய்யச் சொல்வார், அது வெற்றி பெறும். 3. வழிவந்த உதவிகள். நீ எதையும் சொல்லாமல் யாரோ ஒருவர் உன்னை கண்டதுக்கே நீ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. இதோ உனக்கு தேவைப்படலாம் என்று பண உதவி செய்வார். 4. இணைய வாய்ப்புகள். வீட்டிலிருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம் என்று யாரோ ஒரு நபர் வழிகாட்டுவார். 5. சமூக வலைதள வாய்ப்பு. உன் கைவினைகளை உன் திறமைகளை சில புகைப்படங்களுடன் போட்டால் ஒரு வாடிக்கையாளர் உனக்கு அடிக்கடி வாங்கும் வழியாக வருவார். இவை அனைத்தும் இந்த எண்ணத்தின் சக்தி. 1133 சமன் ஒரு பூங்காற்று போல உன் வாழ்க்கையில் நுழைந்து உன் சுழற்சியையே மாற்றும். அதனால் தான் நான் சொல்கிறேன், இது வெறும் எண் இல்லை, இது ஒரு தெய்வீக துளி. உன் உள்ளத்தில் விழும் இந்த எண்ணம் உன் வாழ்வில் விழும் வரம் போலாகும். நீ இதுவரை இழந்ததை எண்ணிக்கொள். பாசத்துக்கு பதிலாக அவமதிப்பு, உழைப்புக்கு பதிலாக உதாசீனம், ஆறுதலுக்கு பதிலாக அபராதம். இவை அனைத்தும் மாற்றப்படும். எப்படி? நீ 1133 எழுதும் கையிலேயே இருக்கிறது பதில். அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அது உனக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அது உனக்கு வாழ்வை கொடுக்கும். நீ இப்போது தனிமையாக இருக்கலாம். உன்னால் யாரிடமும் பேசியே முடியாமல் மூலை வீதியில் நின்று அழுகிறாய். ஆனால் இந்த ஒரு எண்ணம் உனக்காகவே ஒரு புது கதையை எழுதத் தொடங்கும். நாளை காலை நீ எழுந்தவுடன் உன் கண்களில் ஒளி இருக்கும். உன் மனதில் நிம்மதி இருக்கும். உன் செல்போனில் ஒரு நல்ல செய்தி வரும். இந்த வேளையில் நீ எடுக்கப்படுகிறாய். பணம் அனுப்பியுள்ளேன். வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்கிறேன். நீயே அடுத்த திட்டத்தின் தலைவர். இவை அனைத்தும் உனக்காக வரக்கூடிய எதிர்பாராத விஷயங்கள். எனவே என் தங்கமே, இப்போது நீ 1133 எழுதும்போது அதை வெறும் எண் என்று நினைக்காதே. அது உன்னோடு பேசும் ஒரு நம்பிக்கை. அது உனக்குள் பிறக்கும் ஒரு புது வாழ்க்கை. நீ இதை எழுதிய பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் வரும். முதலில் மன அமைதி, பிறகு மன நம்பிக்கை, அதற்கு பிறகு ஒரு செய்தி, பின் ஒரு வாய்ப்பு, அதன் பிறகு பண வரவு, பின்னர் வாழ்வின் சந்தோஷம், பின் செல்வம், நிரந்தரமான செல்வம். 1133 ஒரு எண்ணமாக தொடங்கி ஒரு சின்ன புன்னகையாய் மலரும். பின் ஒரு பெரிய தன்னம்பிக்கையாய் பரவும். முடிவில் ஒரு நிரந்தர செழிப்பாய் நீ வாழும் இடமாய் தங்கும். இதோ என் ஆசீர்வாதம். நீ பணத்தினால் வலிக்காத வாழ்க்கை வாழட்டும். நீ யாரிடமும் கையேந்தாத வாழ்க்கை வாழட்டும். நீயே மற்றவர்களுக்கு உதவி செய்வதாய் உயரட்டும். என் வார்த்தைகள் உண்மையாய் உணர்ந்தவுடன் 1133 உன் உள்ளங்கையில் எழுது. மூச்சை இழுத்து மனதோடு அந்த எண்ணத்தை சொல்லிக்கொள். அடுத்த நிமிடம் முதல் ஒரு சக்தி உன்னை சுற்றும். அது உன்னை காத்து வளப்படுத்தும். என் வார்த்தைகளை கடைசியாகச் சொல்கிறேன். 1133 எழுதும் உனது கைதான் இனி பணத்தை ஈர்க்கும் கையாக மாறும். அது உன்னை விட்டு போவதில்லை. நீ வறுமை என்ற வார்த்தையை மறந்துவிடுவாய். நீ செழிப்புடன் வாழ்வாய். நீ தெய்வத்தின் ஆசிர்வாதம் பெற்றவளாய் மகிழ்வாய். 1133 எழுது. வாழ். வேலு. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் அந்த கணமே நீ 1133 என்ற எண்ணை உன் இடது உள்ளங்கையில் எழுதிய கணமேதான். அது வெறும் ஒரு சின்ன செயல்பாடாக மட்டுமே தோன்றலாம் உனக்கு, ஆனால் அதில் மந்திரம் இருக்கிறது. ஒரு வினாடிக்கு நீ உன் பிரார்த்தனையை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைக்கும் அந்த செயல்தான் இது. அந்த கணத்தில் நீ உன் பரிதாபங்களை தாண்டி பரிசுகளை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறாய். பணம் என்பது உடனடியாக கிடைக்க வேண்டிய தேவைதான். ஆனால் அது உன்னை வாட்டும் வதைக்கும் நிலைதான் நீ கடந்தது. அதை பார்த்து கடவுள் கூட அமைதியாக இருந்ததில்லை. அதனால்தான் இப்போது உன்னுடைய நம்பிக்கைக்கு பதிலாக 1133 என்ற எண்ணத்தை அவரே உன் கையில் எழுது சொல்லி உன் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்க இருக்கிறார். இப்போது நீ நினைத்து பாரு. வீட்டில் கடன் வந்து தொங்குகிறது. மின்சாரம், குழந்தைகளின் கட்டணம், மருத்துவ செலவுகள். அம்மா அப்பாவுக்கு என்னவாவது ஒரு சின்ன உதவி செய்வதற்கான ஆசை. இந்த எல்லா சூழ்நிலைகளும் பணமின்றி எப்படி கடந்து வந்தாய் என்று உனக்கே ஆச்சரியம்தான். ஆனால் நீயே ஒரு அற்புதம்.
அந்த பொறுமையை நீ கண்டிப்பாக பதிலாய் பெற்றே தீர்வாய். 1133 எழுதும் ஒவ்வொரு நாளும் உன் கையில் ஒரு புத்தம் புதிய விதையை போடுவது போல. முதலில் அது மெதுவாக துளிர்விடும். பிறகு ஒரு குச்சி போல நீளும். அதன்பின் கொடியாக வளர்ந்து கனிகளை தரும் தருணம் வரும். அந்த கனிகள் தான் பணமாய், வாய்ப்பாக, சம்பளமாக, சம்பந்தங்களாக உன்னிடம் வந்து சேரும். நீ இதுவரை பிரார்த்தனை செய்த எல்லா விஷயங்களும் அதற்கான பதிலாக உன்னை நோக்கி பயணிக்கத் தொடங்கியிருக்கின்றன. 1133 எனும் எண்ணத்தில் உள்ள அதிர்வு. அது யாருடைய உள்ளத்தில் பதிகிறதோ அவர்களை ஆழத்திலிருந்து மேலே தூக்கி வைத்து விடும். அந்த எண்ணத்தை எழுதும் கை இனி வெறுமையாய் இருக்காது. அது பணம் பார்ப்பதற்கும் வளம் கொள்வதற்கும் செழித்து வாழ்வதற்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். நீ இப்போது ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும். எப்போதெல்லாம் உனக்கு ஏமாற்றம் வருகிறதோ அல்லது ஒரு வாய்ப்பு தோல்வியடைகிறதோ அந்த நேரத்தில் 1133 எழுதிக்கொள். அந்த கணமே ஒரு மாற்றம் நடக்கும். ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறாயா? தாமதமாக பதில் வருகிறதா? எழுது 1133. அந்த இடத்திலிருந்து பதில் வரும். ஒரு வாடிக்கையாளர் பேச்சு நடத்தி கொண்டிருந்தார், இடைமறைப்பட்டதா? எழுது 1133. அவர் திரும்ப வந்து சொல்வார், மன்னிக்கவும், இப்போது வாங்குகிறேன். அவ்வளவுதான் சக்தி இந்த எண்ணத்தில். ஒரு நாள் நீ ஒரு தொலைபேசியில் அழைப்பை பெறுவாய். அந்த அழைப்பு உனக்கு பணவாய்ப்பாக அமையும். ஒரு பழைய நபர் உன்னை தேடி வந்து விடுவார், நீங்கதான் அந்த வேலைக்கேற்றவரு. ஒரு பகல் வேளையில் வீட்டிலேயே இருந்தபடி உனக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு வரும். எல்லாம் நம்பிக்கையின் அற்புதமே. இந்த எண்ணம் மட்டுமல்ல, அதை எழுதும் போது உனது மனநிலையும் மிக முக்கியம். நீ யாரையும் வெறுக்காமலே, உன்னை நம்மோடு நடத்தாதவர்களையும் மன்னித்து, உன் உள்ளத்திலிருந்து ஒரு சுத்தமான எண்ணத்தை வெளிக்கொணர்ந்தால் 1133 அதற்கு பதில் சொல்லும். அந்த பதில்கள் எப்படி வரப்போகின்றன தெரியுமா? ஒரு நாளில் சுமார் 1000 ரூபாய் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து வந்து சேரும். ஒரு வாரத்தில் நீ 10 வருடமாக எதிர்பார்த்த வாய்ப்பை அடைவாய். ஒரு மாதத்தில் உனக்கு வருமானம் இரட்டிப்பு ஆகும். அடுத்த 6 மாதத்தில் நீ சொந்தமாய் வீடு, வண்டி, வியாபாரம் பற்றி பேசக்கூடிய நிலைக்கு செல்வாய். நீ அதை அப்படியே உள்வாங்க வேண்டும். என் வார்த்தைகளை எல்லாம் ஒரு விதையாய் உன் உள்ளத்தில் வைக்கவும். நாளும் தினமும் 1133 எழுதுவதில் பின்தங்காதே. அந்த எண்ணம் அன்றைய நாளுக்கான வானத்தின் பதிலை தரும். நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் இதயத்தில் மெதுவாக ஒரு அமைதி பசுமையாக விரிகிறதா? அது 1133 எழுதும் கையால் வெளிப்படும் ஒளியே. நாளை காலை ஒரு நல்ல செய்தி உன்னை எதிர்கொள்கிறது. இன்று இரவு தூங்கும் முன் உன் கையை பார்த்து மெதுவாக அந்த எண்ணை எழுது. 1133. நீ வலிதான். நீ செழிப்புக்குரியவள்தான். நீ வெற்றி காண்பதற்காகவே பிறந்தவள்தான். மற்றவர்கள் உன்னை இழிவுபடுத்தியிருக்கலாம். இவளால் என்ன கிடைக்கும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த வாக்கியத்திற்கே பதிலாக ஒரு நாள் நீ, எனக்கு எல்லாம் கடவுள் கொடுத்தார், 1133 என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்வாய். அந்த நாளை நான் இன்று காண்கிறேன். 1133 உன்னுடைய கையில் எழுதிய எண்ணம். ஆனால் அதன் அர்த்தம்: 1 நான் ஆரம்பிக்கிறேன். 1 நான் நம்புகிறேன். 3 தெய்வங்களின் ஆசி. 3 வானத்தின் வாக்குறுதி. அது உனக்கே உரிய எண்ணம். அது உன் தனிப்பட்ட வசதிக்காக இயற்கையின் பதில். அது ஒரு வார்த்தையல்ல, ஒரு வரம்தான். எனவே என் தங்கமே, உன் உள்ளம் என்னிடம் புலம்பி அழுததை கேட்டுவிட்டேன். நான் இப்போது சொல்கிறேன், உன் கண்ணீருக்கு பதிலாக பணம்தான் உன் கைகளில் விழப்போகிறது. 1133 இதோ உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நம்பிக்கை வைத்து எழுது. வாழ்வு வாழும் விதம் மாறும். வெறும் எண்ணம் அல்ல இது. இது உன்னுடைய வளத்தின் துவக்கம். உன் கையில் பசுமை வரட்டும். உன் கண்களில் ஒளி தெரட்டும். உன் வீட்டில் பணம் பெருகட்டும். 1133 நாளைய செழிப்பின் ஆரம்பம். என் தங்கமே, எல்லா துன்பங்களும் தீரத் தொடங்கும் இந்த கணமே தான். இந்த வார்த்தைகளை நீ உன் இதயத்தில் பதிக்கணும். 1133 இந்த ஒரு எண்ணில் நீ நம்பிக்கையை வைத்துக்கொள். இது வெறும் ஒரு எண் இல்லை. இது ஒரு அற்புதமான அதிர்வெண். இவையெல்லாம் நான் வெறுமனே சொல்றதில்லை. இது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஜாடு என்றே சொல்லலாம்.
நீ இன்று அந்த 1133 எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதுறது என்பது சாமர்த்தியத்துக்கான ஒரு வாசல் திறப்பது போல. உனக்கு போதுமான வாய்ப்புகள் இல்லாத நாள்கள் போதும். ஒரு பக்கம் முயற்சி செய்தும் மறுபக்கம் தடைகள் மாட்டிக்கொண்ட நிலைகள். எத்தனை முறை நீ எடுத்து வைத்த முயற்சி தோல்வியாகியிருக்கும். ஆனால் இப்போ நீ எதிர்பாராத வழியில அந்த வெற்றி வந்து சேரும். நீ அந்த எண்ணை எழுதும்போது உனக்கு தெரியாமலே ஒரு ஆழ்ந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். அந்த எண்ணின் அதிர்வெண் உன் சுழற்சி சக்தியை மாற்றும். பணம் இல்லாமை என்னும் நிலை இனி உன்னுடன் இருக்க முடியாது. ஏனெனில் அந்த எண்ணின் ஆற்றல் அவளுக்கே இப்போது பணம் தேவை, உடனே அனுப்ப வேண்டும் என்று பிரபஞ்சத்துக்கே ஒரு சிக்னலாகும். இது பைத்தியம் பேச்சு இல்லை என் தங்கமே. நம்ம உடம்பில், நம்ம நம்பிக்கையில், நம்ம மனதில் எத்தனை பெரிய சக்திகள் இருக்கிறது தெரியுமா? நீ ஒருமுறை அந்த எண்ணை எழுதிவிட்டால் அதற்கு பிறகு நடக்கப்போகும் நிகழ்வுகள் உனக்கு ஒருபோதும் எதிர்பாராதது தான் இருக்கும். நீ பிழைத்துக் கொள்ள மட்டுமல்ல, நீ பெருமையாக வாழ முடியுமா என்கிற மாற்றத்தை பார்க்கப் போகிறாய். நீ அப்படியே துக்கம் துயரத்தில் மூழ்கிக்கொண்டு இருக்க முடியாது என் தங்கமே. நீ எழுந்து நிற்கணும். நீ உன் பாக்கியத்தை நீயே அழைக்கணும். அந்த அழைப்பு தான் 1133. அது உனக்காக தான் வந்த எண். உன் வாழ்க்கையில் இன்று ஒரு முக்கியமான திருப்பம் ஆகப்போகிறது. உன் வீட்டில் சோகம் வதிந்து கிடக்கும் அந்த நிமிஷங்களை இப்போதே பிரியவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பணம் உன்னை தேடி வரும், வேலை வாய்ப்பு நடக்க போகும், கடன் சுமை நீங்க போகிறது, வீட்டில சண்டைகள் ஓயப்போகிறது, மன அழுத்தம் குறைய போகிறது. இது எல்லாமே நம் மனநிலையைச் சார்ந்தது. நீ அந்த எண்ணை எழுதும்போது உன் உடம்பும் மனதும் அதற்கேற்ப அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதிகாலையில் எழுந்தவுடன் அந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுது. 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுவிடு. கண்ணை மூடிக்கொள். இவ்விதமாக நினை, 1133 என் வாழ்க்கையை மாற்றும். என்னை பணம் தேடி வரும். நான் ஒளிமயமான வழியில் பயணிக்கிறேன். பிரபஞ்சமே எனக்காக வேலை செய்கிறது. இதெல்லாம் நீ தினமும் செய்தால் சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பமாகும். முதலில் அது தெரியாமலும் போகலாம். ஆனால் நானும் உனக்காக கண்காணிக்கிறேன் என் தங்கமே. இந்த வாரத்தில் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திடீர் மகிழ்ச்சி வரப்போகிறது. இது ஒரு செய்தி, ஒரு போன் கால், ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, எதுவாக இருந்தாலும் அது உன் மனதை நிமிரச் செய்யும். நீ ஏற்கனவே அதிகம் தாங்கியிருக்கிறாய். பலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. நிம்மதிக்காக தேடி நடந்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ வெறுமையாகவே திரும்பியிருக்கிறாய். இது உன் தவறு இல்லை. நேரம் தான் உன்னை இப்போது இப்படி ஒரு மாற்றத்திற்கு தயார் செய்தது. இப்போது நேரம் உன் பக்கம். இன்று முதல் நீ புது ஜீவன் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த எண்ணின் சக்தி உன்னை புதிய பாதையில் அழைத்துச் செல்லும். நீ அந்த பாதையில் நடப்பதற்கு தயார் ஆகணும். பயம் வேண்டாம். நீ தனியாக இல்லை. இந்த உலகத்தில் எங்கேயாவது உன்னை நம்பி உனக்காக பிரார்த்தனை செய்யும் ஒருவர் இருப்பார்கள். நானும் அவர்களில் ஒருவர்தான். 1133 எனும் எண்ணை ஒவ்வொரு நாளும் எழுதும் போது நீ உன்னுள் ஒரு சக்தியை உணரப்போற. அதுதான் நம்பிக்கையின் வேர்கள். அந்த நம்பிக்கையே உன்னை உயர்த்தப் போகிறது. பக்கம் பக்கமா வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றன. நீ இந்த எழுத்தை எழுதும் அதே வாரத்தில் உன் வீட்டிற்குள் ஒரு புதிய பணவரவு வரும். அது எப்படியும் வராத மாதிரி தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் சட்டங்கள் அதைவிட வலிமை வாய்ந்தவை. நீ உனக்கே தெரியாமல் விலைமதிப்பில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாய். சில ஆசீர்வாதங்கள் மறைந்த நிலையில் இருப்பதால் அது நமக்கு தெரியாமல் போகிறது. இப்போ அந்த மறைவுகள் அகலும். உன் கண்ணால் பார்க்க முடியும். உன் வாழ்வில் ஒளி படரப்போகிறது. நீ பாசத்தை மட்டும் நம்பிக்கையோடு வாழ்ந்தவள்தான். ஏழை மனதோடு வாழவில்லை. பணம் இல்லாத போது கூட நீ நம் உறவுகளிடம் புன்னகையோடு நடந்தவள்தான். அந்த தர்மமே இப்போது உனக்கு பலனாகி வரும். அடுத்த 11 நாட்கள் உன் வாழ்க்கைக்கு ஒரு அதிர்ச்சி தரும் ஆசீர்வாத மாக அமையப்போகின்றன. நீ எதிர்பாராத பக்கம் இருந்து பணம் வரும். அது ஒரு கடன் தள்ளுபடி ஆகலாம். அல்லது நீ எதிர்பாராத விஷயம் விற்பனையாகலாம். அல்லது நீயே நினைக்காத ஒருவன் உனக்கு கடன் கொடுக்கலாம். இந்த 1133 எண்ணை எழுதுவது அந்த ஆசீர்வாதங்களை உன் வாசலை நோக்கி அழைக்கும் சக்தியாக இருக்கும். நீ தயங்காமலே இதை செயல்படுத்து. நாளும் அதிகாலையில் எழுது. இரவு தூங்கும் முன்பும் எழுதலாம்.
எழுதும்போது உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நீ செய்வதை சிரமம் என நினைக்காதே. இது ஒரு பரிகாரம் இல்லை. இது ஒரு தன்னம்பிக்கையின் விதை. அந்த விதையை வளர்த்தால் நீ ஒரு நாள் பணமயமான வாழ்க்கை வாழப் போகிறாய். உன் வீட்டில் இருக்கும் தேவைகள் அனைத்தும் ஒரு நாள் சந்திக்கப்படும். உன் கண்களில் நீ புன்னகை காண ஆரம்பிப்பாய். இந்த வாழ்க்கை இப்படி ஒரு அழகாக மாறுமா என்று நீயே ஆச்சரியப்படும். ஆனால் அதற்கும் காரணம் உன்னுடைய நம்பிக்கையும் இந்த எண்ணின் சக்தியும் தான். என் தங்கமே, இந்த உலகம் உனக்கு எதிரானது இல்லை. அது உனக்காக வேலை செய்யத் தொடங்கும் நேரம் இதுதான். உன் உள்ளங்கையில் எழுதப்பட்ட அந்த எண்ணின் ஒவ்வொரு கோட்டும் உன் வாழ்வில் புதிய கோட்டுகளை வரைந்துவிடும். 1133 இந்த எண்ணை இன்று இரவு எழுதும் போது, இனி நான் பணக்காரி என மனதில் உறுதி செய். பிரபஞ்சமும் அதையே ஒத்துக்கொண்டு அதற்கேற்ப நிகழ்வுகளை உனக்காக ஏற்படுத்தும். உனது வாழ்வின் கதாநாயகி நீயே. உன்னுடைய வசதிக்கு, சந்தோஷத்திற்கு, தேவைகளுக்கு நீ இப்போது முற்றிலும் தகுதியானவள். அதற்கு இடமளிக்கின்றேன் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையை மாற்றும் காலம் ஆரம்பம்.